ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, காயின் பேஸ்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப் 2024ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலேருந்து ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நீங்கள் அவைலபிளாக இருந்தால் மட்டும் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ மே 2024லேருந்து ஆகஸ்ட் 2024 வரைக்கும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நடக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2024, 2025 பேட்சாக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து நீங்கள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து எந்த டாக்குமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லலை. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் சிஸ்டமில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கவர் லெட்டர் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே லிங்க்டின் ப்ரொஃபைல் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்போயாவது காயின்பேஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்கள் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் காலேஜ் நேமே இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போ கிராஜுவேட் ஆவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024 பேட்சாக இருந்தீங்கன்னா 2024ன்னு கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா 2025ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிரான்ச்சில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் பிஇ, பிடெக் எது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ அந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த பிரான்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஈஸியாக இருந்தால் இந்த இடத்துல ஈஸின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பிரான்ச்சோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே நாட் ஏ ரோபோட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.